சுகந்த பொடின்னு ஒரு பொடி இருக்குதுங்க. இது பல மூலிகைகள் கலந்த பொடி இது. இந்த பொடிய அந்த தண்ணீல போட்டுட்டு கலந்து தெளிச்சாலும், தொடச்சாலும் சரி. இத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் இல்லங்க நான் நார்மலா வச்சு நான் நார்மல் தண்ணீல துடைக்கிறேன்னு சொன்னாலும் சரி, நீங்க அந்த தண்ணீல என்ன தெரியுமா பண்ணுங்க, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் இருக்குங்களா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் கிடையாதுங்க, குளிக்கிற மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம். கஸ்தூரி மஞ்சள், ஒரு சிட்டிகை கொஞ்சோண்டு குங்குமம் போட்டுட்டு, அத தண்ணீல துணியில தொடச்சுக்கிட்டு, துணியில எடுத்துட்டு ஃபுல்லா நிலைவாசல் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு கீழ உட்காந்து ஷேப்ல இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லது கேட்டீங்க. உள்ளுக்குள்ள இருந்து துடைக்கணுமா, வெளியில இருந்து துடைக்கணுமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்க, நிலைவாசல் துடைக்கிறது வீட்டுக்குள்ள இருந்தே துடைப்பாங்க. வீட்டுக்குள்ள இருந்து துடைக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியில இருந்து துடைக்கணும். அதாவது டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. வாசலுக்கு வெளியில வந்துருங்க. வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துருங்க. வந்துட்டு அங்கிருந்து துடைக்கணும். சரிங்களா? தொடச்சிட்டு அடுத்து என்ன தெரியுமா பண்ணணும்? ஷேப்ல கீழ நம்ம உட்காந்துட்டோமா, உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அடி ஹைட் வச்சுக்கோங்க. நிலைவாசல் தரையில இருந்து 1 அடி ஹைட் வரணும். 1 அடி ஹைட் வரணும். என்ன பண்ணணும்? மஞ்சள், நல்ல மஞ்சளா எடுத்துக்கோங்க. மஞ்சள் என்ன பண்ணுங்க, குழைச்சிக்கோங்க. குழைச்சிக்கிட்டு ஃபுல்லா தடவுங்க. எங்க ஷேப்ல தடவணும். ஷேப்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லா மஞ்சள் தடவிடுங்க. எவ்வளவு மஞ்சளுங்க தடவுறதுன்னு கேக்குறீங்களா? உங்க நிலைவாசல் எவ்வளவு பெருசு இருக்கோ, ஹைட் 1 அடி ஒயிட்டுக்கு, 2 பக்கமும் 1 அடி உயரத்துக்கு கீழ கால் வைக்கிற இடமும் சேர்த்து ஃபுல்லா தடவிடுங்க. அது பழைய கதவா இருக்குங்க, பரவாயில்ல, நமக்கு தேவை புது வீடு. சரிங்களா? இப்போ இங்கே தடவிடுங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் குங்குமம், நல்ல குங்குமம், வாசனை குங்குமம் வாங்கிக்கோங்க. வாசனை குங்குமம் வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, அந்த இது போடுவாங்க, அந்த கோடு மாதிரி போடுவாங்க, அந்த பொட்டு வைக்கிறதுக்கு கோடு மாதிரி போட்டு 3 பொட்டு வைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பொட்டு வைங்க. 2 பக்கமும் வைங்க.